இன்னையிலிருந்து சரியா 1000 வருடங்களுக்கு முன்னாடி தென்கிழக்கு ஆசியாவே ஒருத்தர் தன்னோட கண் பார்வையில் வச்சிருந்தாரு. அவரோட பேரு மதுராந்தகன். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அலை கடல் நடுவே பல கலன் செலுத்தி, யானை பாலம் அமைத்து, கங்கை சமவெளி பகுதியை கதிகலங்க வைத்து, பார்க்கும் இடமெல்லாம் பாயும் புலிக்கொடி பட்டொலி வீசி பறந்திட, பகைவர் நெஞ்சில் பயத்தை விதைத்து, வாழ்முனையில் பல கலங்களை பதறவிட்ட போர்கண்ட சிங்கம், வீரவேங்கை ராஜராஜ சோழனின் குட்டிப்புலி, ஆடி திருவாதிரை நாளில் அவதரித்த பூர்வதேசன், கங்கையும் கடாரமும் கொண்டருளின கோப்பரகேசரி ஸ்ரீ ராஜேந்திர சோழர். இன்னைக்கு ஆடி திருவாதிரை நாள். நம்ம ராஜேந்திர சோழர் பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இந்த காணொலியில் நம்ம அவர் பற்றின சில சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழர் தன்னோட 7வது ஆட்சி ஆண்டில் கட்டின பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படைக்கு வந்திருக்கோம். இந்த பஞ்சவன் மாதேவி யாருன்னா ராஜேந்திர சோழருடைய சிற்றன்னை. அவர் கட்டின கோவிலில் அவரோட வரலாறு பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். கிபி 1012 ஒருத்தர் முடிசூடினார். அவர் தான் நம்ம ராஜேந்திர சோழர். கிபி 1014 பேரரசனாக சோழ நாட்டுக்கே முடிசூடினார். ராஜேந்திர சோழர் முடிசூடினதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா பகை நாடுகளுமே அரண்டு போயிருந்தாங்க. ஏன்னா இவர் அவரோட அப்பா காலத்திலே பல போர்களை முன்னிருந்து நடத்தினார். இப்போ இவரோட காலத்தில் வந்து என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் கிடந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராஜராஜ சோழனோட குட்டிப்புலி ராஜேந்திர சோழன் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே வென்றெடுத்தார். முதல்ல நம்ம ராஜேந்திர சோழருடைய பெயர் கல்வெட்டுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவில். இது நம்ம ராஜேந்திர சோழர் தான் கட்டினார். கட்டிட்டு அவரோட மெய்கீர்த்தியை இங்கே வந்து குறிப்பிடுறாரு. மெய்கீர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட பேரை பார்த்துடலாம். நம்ம இங்கே பாருங்கள், ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர். ஸோ இதுதான் ராஜேந்திர சோழருடைய பேர் கல்வெட்டுகளில் இருக்குது. இது அவருடைய மெய்கீர்த்தி. இது 7வது ஆட்சி ஆண்டு வரைக்கும் இருக்கிற மெய்கீர்த்தி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து துதி பாடுவாங்க. பாடிட்டு இங்கே தமிழில் தொடங்குது பாருங்கள். திருமண்ணி வளர அங்கே இருநில மடந்தையும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஆனால் சேதமாயிடுச்சு அது. அதுக்கப்புறம் போர் செய்ய பாவையும் சீர்தனி செல்வியும் தனிப்பெரும் தேவியராகி இன்புற அப்படின்னு சொல்லிட்டு முழுவதும் இந்த கல்வெட்டு வந்து தொடங்குது. ஸோ இந்த மெய்கீர்த்தியை வந்து இவருடைய அப்பா ராஜராஜ சோழன் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். அவருக்கப்புறம் இவரோட மெய்கீர்த்தி வந்துச்சு. ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தியை விட ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தி மிக பெரியது. அதில் பல சாதனைகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்திருப்பார். உதாரணத்துக்கு இங்கே ஒரு கல்வெட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திரன் ஆரமும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழருடைய காலத்தில் இவரோட கொள்ளுத்தத்தா அவரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கும் பராந்தக சோழனுக்கும் சண்டை ஒன்று வந்தது. அந்த சண்டையில் பராந்தக சோழர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் ராஜசிம்மனை வந்து வென்றுடுவார். அவரோட சுந்தர முடியும் இந்திர ஆரத்தை எடுத்துகிட்டு போய் இலங்கையில் வந்து ஒழிச்சு வச்சிருவார். அதை பராந்தக சோழன் ட்ரை பண்ணுவார், எடுக்க முடியாது. ராஜராஜன் வரைக்கும் எல்லா மன்னர்களும் போர் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் இலங்கையில் இருக்கிற அந்த சுந்தர முடியும் இந்திர ஆரத்தையை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ராஜேந்திர சோழர் ஒட்டுமொத்த இலங்கையுமே கைப்பற்றிட்டு அங்கே இருக்கிற சுந்தர முடியும் இந்திர ஆரத்தையை வந்து எடுத்துகிட்டு வருவார். அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முன்னவர் பக்கல், முன்னவர்னா எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுடைய பகையினால பக்கல் பகை, தென்னவர் வைத்த, தென்னவர்னா பாண்டியர்கள் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழர் அவருடைய மெய்கீர்த்தியில் வந்து குறிப்பிடுறாரு. இது 7வது ஆட்சி ஆண்டு வரைக்கும் இருக்கிற மெய்கீர்த்தி. இதில் வந்து கங்கை பற்றியோ கடாரம் பற்றியோ இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 7வது வருட கல்வெட்டு. இது 7வது வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கையும் கடாரமும் அவர் வந்து ஜெயிச்சார். முதல்ல நம்ம கடார போர் பற்றி பார்க்கலாம். ராஜேந்திர சோழருடைய வரலாறு பற்றி நம்ம பேசும்போது முதன்மையாக கங்கை படையெடுப்பு பற்றி தான் பேசணும். ஆனால் இப்போ ஏன் நான் வந்து கடார படையெடுப்பு சொல்கிறேன்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது இன்றைய நாளில் பேசுகிறதுக்கும் மிக முக்கியமான காரணம் இருக்குது. ராஜேந்திர சோழருடைய 13வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்களில் தான் அவர் வந்து கடாரத்தை வென்ற செய்தி இருக்குது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், 1012 தான் ராஜேந்திர சோழர் வந்து சோழ அரசனை வந்து முடிச்சுடனாருன்னு. அப்போ அதுலேருந்து ஒரு 13 ஆண்டுகளை கூட்டிக்கங்களேன். அப்போது 1025. இன்றைய நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025. கிட்டத்தட்ட சரியாக இன்றைக்கி இருந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ராஜேந்திர சோழர் கடாரத்தை வென்றிருந்திருக்காரு. கடாரம்ன்றது இப்போ மலேசியாவில் இருக்கிற கெடான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த இடத்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ராஜேந்திர சோழர் இன்றைய நாளில் வந்து வென்றிருக்காரு. அந்த கல்வெட்டுக்களை எப்படி குறிப்பிடுறாருன்னா, அலைக்கடல் நடுவே பல கலன் செலுத்தி சங்கிராம விஜயோத்துங்க வன்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. இந்த கடார படையெடுப்பு ஏன் நடந்துச்சு?
கடார படையெடுப்பு யார் யாருக்கு நடந்ததுன்னா, நம்ம ராஜேந்திர சோழருக்கும் அங்கே கடாரத்தை ஆண்டுட்டு இருந்த விஜயதுங்கவர்மனுக்கும் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே ராஜராஜ சோழர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த விஜயதுங்கவர்மனுடைய அப்பா சூடாமணிவர்மர் வந்து பார்த்தீங்கன்னா கடாரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருந்திருக்கு, ராஜராஜ சோழருக்கும் சூடாமணிவர்மருக்கும். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, நாகப்பட்டினத்தில் வந்து சூடாமணி புத்த விகாரம் கட்டுறதுக்கு ராஜராஜ சோழர் வந்து நிலங்களை கூட தானமாக கொடுத்துருந்துருப்பார். அந்த அளவுக்கு நட்பு இருந்திருக்காங்க. ஆனால் அது ராஜேந்திர சோழருடைய காலத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயதுங்கவர்மன் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே சோழ நாட்டில் இருந்து போன வணிகர்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க இடையூறு செஞ்சதாகவும், அதற்கு வந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்துட்டு போய் கடாரத்தை வென்றதாகவும் சொல்லப்படுது. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து சொல்லப்படுற ஒரு செய்தி தான். அதாவது ஒரு லாஜிக்கலாக இந்த விஷயத்தினால தான் போர் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு வந்து கடாரப்படையெடுப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்ற தெளிவான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடயம் இருக்குது. அதை நம்ம வந்து கம்போடியா காணொலியில் பார்க்கலாம். ஸோ கம்போடியாவுக்கும் இந்த கடார படையெடுப்புக்கும் ராஜேந்திர சோழருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நம்ம வந்து கம்போடியா காணொலிகள் வரும்போது முழுசாக நம்ம அதை வந்து பார்க்கலாம். ராஜேந்திர சோழருடைய பிறந்தநாள் ஆடி திருவாதிரை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கட்டின இந்த பள்ளிப்படை, அவருடைய சிற்றணைக்காக கட்டின இந்த பள்ளிப்படை கோவிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் திருநாளான அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது திருநாள்னா அவர் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருநாளான இங்கே பாருங்கள், திருவாதிரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருவாதிரை திருநாள் 1க்கு திருவிழா எழுந்தருள அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ராஜேந்திர சோழருடைய பிறந்தநாளான திருவாதிரை அன்னைக்கு இந்த கோவிலில் வந்து திருவிழா எழுந்தருளி இங்கே வந்து பூஜைகள் பண்ணுறதுக்காக தானங்கள் கொடுத்துருந்துருக்காங்க. அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் திருநாள் திருவாதிரை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் வெறும் திருவாதிரை தான் இருக்குது. அப்போ ராஜேந்திர சோழருடைய உண்மையான பிறந்தநாள் ஆடி திருவாதிரைன்னு எப்படி உறுதி பண்ணாங்கன்னா, அதற்கான ஆதாரம் நமக்கு இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல இருக்குது. திருவாரூரில் இருக்கிற தியாகராஜர் கோவிலில் தான் ராஜேந்திர சோழர் எப்போ பிறந்தாருன்னு அவரே குறிப்பிடுறாரு. இந்த கல்வெட்டுகளில் நாம் பிறந்த ஆடி திருவாதிரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதாவது அவரே தன்னுடைய பிறந்தநாள் வந்து ஆடி திருவாதிரை தான் அப்படின்றத அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த கல்வெட்டுகளில் அவருடைய பிறந்தநாளுக்கு இந்த கோவிலில் எப்படி வந்து திருவிழா இழுக்க சொன்னாரோ அதே மாதிரி அந்த கோவில்லையும் திருவிழா பண்ணுறதுக்காக பூஜைகள் பண்ணுறதுக்காக வந்து தானங்கள் கொடுத்து வந்திருக்காரு. அடுத்ததாக நம்ம ராஜேந்திர சோழருடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நம்ம இருக்கிற இந்த பஞ்சவன்மாதேவி பள்ளிப்படையிலேயே அவருடைய உருவம் இருக்குது. இங்கே மேலே பாருங்கள். இங்கே ராஜேந்திர சோழர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கத்தை வணங்கிட்டு இருப்பார். ஒரு கொண்டை ஒன்று போட்டு இந்த ராஜாவுக்கான தோரணையில் அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பார். இது ராஜேந்திர சோழரா? ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த கோயில் அவர் தான் கட்டினார் அப்படின்றதுனால இது ராஜேந்திர சோழர்னு நம்பப்படுது. வேற எங்கே ராஜேந்திர சோழருடைய உருவம் பார்க்கலான்னா, கங்கை கொண்ட சோழபுரம், நம்ம ராஜேந்திர சோழர் கட்டின ஒரு மாபெரும் கற்றளி கோவில். அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமிக்கு மேலே வந்து நம்ம ராஜேந்திர சோழர் வணங்கின மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அதே சிற்பம் மாதிரி தான் இருக்கும். சரி, அது ராஜேந்திர சோழர்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்டின கோவிலில் அவர் தான் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை மூலமாக தான் ராஜேந்திர சோழர்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான ராஜேந்திர சோழருடைய உருவம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த திருவாரூர் திருக்கோவிலில் தான் இருக்குது. இதுதான் ராஜேந்திர சோழருடைய உண்மையான சிலை. இதற்கு கல்வெட்டு ஆதாரங்களுமே நமக்கு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இருக்குது. அவரும் அவருடைய அணுக்கியார் பறவை நங்கையாரும் சேர்ந்து 2 பேரும் வணங்குற மாதிரி ஒரு சிலை ஒன்று செஞ்சுருந்துருக்காங்க. இதுதான் நமக்கு எவிடன்ஸாக கிடச்ச ராஜேந்திர சோழருடைய சிலை. மற்ற எல்லாமே யூகங்கள்லையும் நம்பகத்தன்மை மூலமாக தான் நம்ம வந்து அது ராஜேந்திர சோழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிலை தான் ராஜேந்திர சோழருடைய அச்சு அசலான சிலை. இந்த 3 சிற்பங்கள் போக நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிற்பம் இருக்கும். அதுவும் ராஜேந்திர சோழர்னு நம்பப்படுது. இதெல்லாம் போக மானம்பாடின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நாகநாத சுவாமி கோவில்னு ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் ராஜேந்திர சோழருடைய குடும்ப புகைப்படமே சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக அதில் வந்து இருப்பார். நல்லா மீசையெல்லாம் வச்சு வாளோட ராஜேந்திர சோழருடைய சிலை வந்திருக்கும். இதுதான் அந்த சிலையுடைய புகைப்படம். இன்றைக்கி ராஜேந்திர சோழருடைய பிறந்தநாள் ஆடி திருவாதிரை நாள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா விழாக்கள்லாம் எடுப்பாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி ராஜேந்திர சோழருடைய பிறந்தநாளை கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உறவாகவும் சொல்லி காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி.